குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். நான் உங்கள் மேக்ஸ் சார் பேசுகிறேன். போன கிளாஸ் வரைக்கும் என்ன பார்த்துருப்போம்னா எக்ஸசைஸ் 2.4 வந்து பார்த்துருப்போம். இப்போ வந்து அடுத்த டாபிக் என்னென்னா ரேடிக்கல் நொட்டேஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருப்பாங்க நமக்கு? ரேடிக்கல் நொட்டேஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ ரேடிக்கல் நொட்டேஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்த டாபிக் இதுதான் கொடுத்துருப்பாங்க. ரேடிக்கல் நொட்டேஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ அதில் என்ன அப்படின்னா என்னென்னா let n be a positive integer, let n be a positive integer and r be a real number, r power n equal to x, then r is called the nth root of x, and we write nth root of x equal to r அப்படின்னு. அதாவது என்னென்னா இப்போ ஆர் பவர் என், இப்போ என்னங்கிறதும் ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர், ஆறுங்கிறதும் ஒரு நம்பர். இப்போ அந்த நம்பருக்கு பவர் எடுத்தோம்னா நமக்கு வந்து எக்ஸுங்கிற ஒரு வேல்யூ கிடைக்குதுன்னா அப்போ அதில் ஆறுங்கிறதோட nth ரூட், பவரில் என்ன இருந்தால் அது என்னன்னு சொல்லுவோம், ரூட் அப்படின்னு சொல்லுவோம். அதனோட nth ரூட்டு தான் வந்து எக்ஸோட வேல்யூ அப்படின்னு சொல்லிடுவோம். அதை எப்படி எழுதணும்னா இப்படி, அதாவது என்னென்னா ரூட்டாக, அதாவது ஸ்கொயர் ரூட் போட்டு உள்ளார என் போடணும். அந்த ஸ்கொயர் ரூட் உள்ள எக்ஸ் அப்படின்னா என்னென்னா எக்ஸுடைய nth ரூட் அப்படின்னு அர்த்தம். அதனோட வேல்யூ வந்து ஆர் அப்படின்னு அர்த்தம். இப்போ அதை தான் வந்து நம்ம போட்டுருப்போம். அதாவது இப்போ என்னென்னா இப்போ எக்ஸ் பவர் என் ஈக்குவல் டு ஆர் பவர் என் ஈக்குவல் டு எக்ஸு. அதாவது இப்போ என்னென்னா நமக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதாவது ஆர் பவர் என் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு வந்து இதை வந்து எப்படி எழுதிக்கலாம்னா, இப்போ இந்த பவரில் உள்ள எண்ணை கேன்சல் பண்ணணும், என்ன பண்ணணும், அதனோட ரெசிப்ரோக்கலோட மல்டிப்ளை பண்ணணும். அதனால் மேலே இங்கேயும் அதாவது ரெண்டு சைடுமே ஒரு ரெசிப்ரோக்கல் பவர் எடுக்கிறோம். புரியுதா இல்லை? இந்த மாதிரி அதாவது என்னென்னா இப்போ மேலே என்ன இருக்குது, இப்போ ஆர் பவர் என் பவர் 1/n அப்படின்னு எடுத்துக்கிறோம், ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 1/n அப்படின்னு எடுக்கிறோம். அப்போ இந்த என்ன நமக்கு கேன்சல் ஆகி ஆர்என் வந்துடும். இங்கே எக்ஸ் பவர் 1/n வந்துடும். இப்போ ஆர் ஈக்குவல் டு, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எக்ஸ் பவர் 1/n அப்படின்னா என்னென்னா அதனோட ஸ்கொயர் ரூட் வேல்யூ அப்படின்னு. அதாவது nth ரூட் அப்படின்னு எழுதும். 1/2 வந்தால் ஸ்கொயர் ரூட், 1/3 வந்தால் கியூப் ரூட், 1/4 வந்தால் ஃபோர்த் ரூட் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ் பவர் 1/nன்னா nth ரூட். அதை எப்படி எழுதணும்னா இந்த மாதிரி ஸ்கொயர் ரூட் போட்டுக்கணும், இந்த n போட்டு இங்கே எக்ஸ் போட்டுக்கணும். அதுதான் அங்கே எழுதியிருக்காங்க. இதை படிக்கிறப்ப என்னன்னு சொல்லணும்னா nth ரூட் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஆர் அப்படின்னு சொல்லுவோம். nth ரூட் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஆர் அப்படின்னு சொல்லிடுவோம். அதை தான் அங்கே கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கும். அதாவது சிம்பிள், அதாவது nth ரூட் ஆஃப் nth ரூட் போட்டிருப்பாங்க. இதை வந்து என்னென்னு படிக்கணும்னா ஸ்கொயர் ரூட் போட்டு அந்த உள்ளார n போட்டிருந்தால் அதை nth ரூட் அப்படின்னு படிக்கணும். இப்போ nth ரூட் அப்படின்னு படிக்கணும். அதனால் வந்து nth ரூட்டுன்னு படித்தோம்னா இதை தான் வந்து ஈஸ ரேடிக்கல். இப்போ இந்த ஸ்கொயர் ரூட் போட்டு ப்ராக்கெட்டில் n போட்டு அதுக்கு பேர் தான் என்னென்னு சொல்லுவோம், ரேடிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி n இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் தி ரேடிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ரூட்டில் என்னங்கிறதுக்கு என்ன பேர், இண்டெக்ஸ். கொஷின் கேட்பாங்க, இந்த மாதிரி ஒரு வேல்யூ கொடுத்துட்டு இண்டெக்ஸ் என்னன்னு கேட்டாங்க. இண்டெக்ஸ் அப்படின்னா அந்த ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே இருக்க பார்த்தியா என், இதுதான் வந்து இண்டெக்ஸு அப்படின்னு சொல்லுவோம், அதனோட வேல்யூ. அதே மாதிரி எக்ஸ் உள்ளார இருக்க பார்த்தியா இந்த, அதாவது இந்த எண்ணுக்கு பேர் இண்டெக்ஸு, இதுக்கு பேர் எக்ஸுக்கு பேர் ரேடிக்கண்டு, அந்த ஸ்கொயர் ரூட்டுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம், ரேடிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வந்து அந்த நொட்டேஷன். சொன்னது புரியுதா இல்லையா? அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த நொட்டேஷன் எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் வந்து இதை தெரிஞ்சு வச்சுக்க. சொன்னது புரியுதா இல்லை? ரேடிக்கல் நொட்டேஷன் இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ரூட் வேல்யூ, ஏதாவது ஒரு ஸ்கொயர் ரூட் போட்டு அதுக்குள்ளார 3 or 4 கொடுத்துரு. இண்டெக்ஸ் அப்படின்னா அந்த ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளார உள்ள நம்பர். இப்போ இங்கே என்ன இருக்குது, வெறும் என்ன இருக்குனால இண்டெக்ஸ் வந்து என்னன்னு சொல்கிறோம். ரேடிக்கண்ட் அப்படின்னா அந்த உள்ளார இருக்கிற வேல்யூ இங்கே எக்ஸ் இருக்குனால எக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். வேறு ஏதாவது நம்பர் இருந்தால் அந்த நம்பரை சொல்லணும் ரேடிக்கண்ட் அப்படின்னு. இதுக்கு பேர் தான் ரேடிக்கல் நொட்டேஷன் அப்படின்னு சொல்லியிருப்போம். அதுலேயே நோட்டுன்னு கொடுத்துருப்பாங்க பாருங்க. இட் இஸ் ஒர்த் ஸ்பெண்டிங் சம் டைம் ஆன் தி கான்செப்ட் ஆஃப் த ஸ்கொயர் ரூட் அண்ட் தி கியூப் ரூட் அப்படின்னா ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் செட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த செட்ஸில் வந்து ஸ்கொயர் ரூட்டும் கியூப் ரூட்டும் எடுத்தால் நமக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ பார்த்தோம்னா அதான் வந்து இப்போ நமக்கு வாட் ஹேப்பன்ஸ் when n equal to 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ thus we get r square equal to x. அப்போ என்னக்கு 2ன்னு கொடுத்தோம்னா அது என்னென்னு எழுதணும், r square equal to x அப்படின்னு சொல்லணும். ஸோ தட் இதை எழுதுகிறப்ப என்ன வந்துடும், ரெண்டு சைடும் இதை ஸ்கொயரை கேன்சல் 1/2 எடுப்போம். அப்போ என்ன இருக்கும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி தான் வந்து இது எல்லாமே இருக்கும். அதேமாரி ஃப்ராக்ஷனல் இண்டெக்ஸ், அதாவது அந்த மாதிரி தான் எல்லாமே கொடுத்து. அதாவது நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ
உங்களுக்கு இப்போ √4 ஸ்கொயர் ரூட் வேல்யூனா 2, அதே -√4னால என்னதான் -2. அதேமாதிரி கியூப் ரூட் ஆஃப் 8, அதாவது 8 வந்து கியூப் ரூட் வேல்யூ என்னன்னு சொல்லுவோம், 2ன்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் அதே மாதிரி தான் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு கொடுத்துருப்பாங்க நமக்கு, இது -32 ஃபிஃப்த் ரூட் ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 5 கொடுத்தா அது ஃபிஃப்த் ரூட் அப்படின்னு படிக்கும். இதனோட வேல்யூ வந்து -2 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை பேஸ் பண்ணி தான் வந்து நமக்கு இதில் சம்ஸ் எல்லாமே நம்ம வந்து போட்டிருப்போம். வேறு ஒன்றுமே கிடையாது. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இதுதான், அதாவது 64ஓட 6th ரூட் வந்து 2, 35ஓட 5th ரூட் வந்து 2, 16ஓட 4th ரூட் வந்து 2. இதெல்லாம் படிக்கிறப்ப கவனிச்சுக்கணும். அதாவது 6th ரூட்டுனா ரூட்டுக்குள்ள 6th போட்டிருந்தா அது 6th ரூட்டுன்னு படிக்கணும், 5 போட்டிருந்தா 5th ரூட் அப்படின்னு படிக்கணும், 4 போட்டிருந்தா 4th ரூட் அப்படின்னு படிக்கணும், 3 போட்டிருந்தா கியூப் ரூட் அப்படின்னு படிக்கணும், 2 போட்டிருந்தா ஸ்கொயர் ரூட். 2 போட்டாலும் ஒன்று தான், வெறும் ஸ்கொயர் ரூட் மட்டும் போட்டிருப்பாங்க. இது வந்து ரேடிக்கல் நொட்டேஷன். அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதாவது இந்த பாக்ஸை பாருங்கள், பவர், ரேடிக்கல் நொட்டேஷன், இண்டெக்ஸ் நொட்டேஷன், ரீடர்ஸ் அப்படின்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு பவர், இப்போ 2 power 6ன்னா நமக்கு என்ன வந்துடுது, 64 வந்துடுது. புரியுதா இல்லையா? இதையே வந்து ரேடிக்கல் நொட்டேஷனாக மாற்றணும்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், அதாவது இந்த 6ஐ எடுத்துடணும், 2 பவரில் இருக்கிற 6ஐ எடுத்துகிட்டு இந்த 64க்கு 1/, அதாவது ரெண்டு சைடும் 1/6ஆல் மல்டிப்ளை பண்ணுறதா அர்த்தம் பவரை. இப்போ 6 கேன்சல் ஆகி 2 மட்டும் வரும். இங்கே 1/6 என்ன 6th ரூட்டுன்னு அர்த்தம். அதுதான் எழுதிருப்போம், 2 = 6th ரூட் ஆஃப் 4. அதாவது இதை படிக்கிறப்ப இதை எப்படி எழுதலான்னு சொல்லி தான் இப்போ தான் சொன்னேன். இண்டெக்ஸ் நோட்டேஷன் அப்படின்னா 2 = அதனோட பவர் என்ன, 64 பவர் 1/6 அப்படின்னு. இதை படிக்கிறப்ப 2 is the 6th root of 64 அப்படின்னு படிக்கணும். எல்லாம் அதே மாதிரி தான். 2 power 5 32னா இப்போ 2 = 5th root of 32. அப்போ 2 = 32 power 1/5. அதை எப்படி படிப்போம், 2 is the 5th root of 32 அப்படின்லாம் படிப்போம். இதுதான் வந்து நமக்கு வந்து இதெல்லாமே வந்து தெரிஞ்சு வச்சுக்காங்க நோட்டேஷன் எல்லாம். இப்போ அடுத்தது பார்த்தோம்னா இந்த எக்ஸாம்பிள். அடுத்தது பார்த்தோம்னா எக்ஸாம்பிள் பாருங்கள். இது எக்ஸாம்பிள் சிம்பிளாக தான் இருக்கும், வேறு ஒன்றும் கிடையாது நமக்கு. இப்போ எக்ஸாம்பிள் வந்து சிம்பிளாக தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் 2.16 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ 2.16 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா எக்ஸாம்பிள் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்கன்னா 2.16 கவனிங்க. என்ன கொஷின் கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு வந்து, அதாவது எக்ஸ்பிரஸ் தி ஃபாலோயிங் தி express the following in the form 2 power n அப்படின்னு கொடுத்துட்டு 8, 32, 1/4, √2, √8 இந்த கொடுத்துருக்கிற 5 வேல்யூஸுமே என்னவா மாற்ற சொல்கிறாங்கன்னா 2னுடைய பவராக கன்வெர்ட் பண்ண சொல்கிறாங்க. அதாவது 2 பவராக கன்வெர்ட் பண்ண சொல்கிறாங்க. அதுதான் இங்கேயும் போட்டு காமிச்சிருக்கோம். அந்த சொல்யூஷனில் பாருங்கள், சொல்யூஷனில் முக்கியம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சொல்யூஷனில் வந்து, அதாவது ஃபஸ்ட்டு கொஷின் 8 = அப்படின்னு கொடுத்து 8 வந்து அதாவது 2 × 2 × 2ன்னு எழுதலாம். ஏன்னா 2 × 2 நமக்கு 8ஐ பாருங்கள் இப்படி எழுதலாம். 2 × 2 என்ன வந்துடும், 4, 4 × 2 8 அப்படின்னு வந்துடும். அப்போ 8n வந்ததுக்கப்புறம் therefore அப்போ 8ஐ வந்து எப்படி எழுதலாம், 2 power 3. அப்போ நமக்கு 2 power 3ல் தான் 2 பவரில் தான் எழுத சொன்னாங்க. அப்போ இதை எழுதியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 32 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த 32வை பாருங்கள், 2 × 2 × 2 × 2 × 2 அப்படின்னு எழுதலாம். இப்போ 2 × 2 என்ன வந்து நமக்கு 4, 4 × 2 8, 8 × 2 என்னது 16, 16 × 2 32. அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம், எத்தனை டைம் 2 இருக்குது, 5 டைம் இருக்குனால அதை 2 power 5 அப்படின்னு. இப்போ 32 வந்து இப்படி எழுதலாம். இப்படி எழுதிட்டு 2 2 2 2 அப்படின்னு எழுதலாம். அப்போ 5 டைம் 2வை மல்டிப்ளை பண்ணால் 32 வருது. அப்போ 2 power 5. அப்போ 2னுடைய பவர் ஆகுதுன்னா 2 power 5 அப்படின்னு எழுதிக்கலாம். அதே அடுத்தது பார்த்தோம்னா தேர்டு ஒன் பார்த்தீங்கன்னா 1/4 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. தேர்டு ஒன் வந்து பார்த்தீங்கன்னா 1/4. இப்போ கவனிங்க, 1/4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 1/4 வந்து எப்படி எழுதிக்கலாம், 1 இந்த 4 2 × 2ன்னு எழுதிக்கலாமா. இப்போ 1/2². இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, அதாவது டினாமினேட்டரில் 2 பவர் இருந்தால் அதை நியூமினேட்டருக்கு, அதாவது மேலே கொண்டு போனோம்னா அது வந்து பவர் வந்து நெகட்டிவாக சேஞ்ச் ஆயிடும். சொன்னது புரியுதா இல்லையா, நெகட்டிவாக சேஞ்ச் ஆயிடும். அதான் வந்து நமக்கு வந்து என்ன வந்துடும், நமக்கு நெகட்டிவாக சேஞ்ச் பண்ணோம்னா அப்போ 2 power 2 அப்படிங்கிறது மேலே கொண்டு போனால் என்ன, 2 power -2 சேஞ்ச் ஆயிடும். 2 power -2 சேஞ்ச் ஆயிரும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து கொஷின் பாருங்கள். ஃபோர்த்து கொஷின் பார்த்தீங்கன்னா
√2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வெறும் ரூட் கொடுத்துருந்தா அந்த 2 பவரில் 1/2 இருக்கிறது அர்த்தம். அப்போ அதை அப்படியே எழுதிக்க வேண்டியதான். அதாவது எப்படி எழுதிக்கலாம், இப்போ இதை பார்த்தோம்னா அப்படியே எழுதிக்க வேண்டியதான். √2னா அதனோட 2னுடைய பவராலனா அந்த 2 பவர் 1/2 அப்படின்னு வந்துடும். அடுத்தது பார்த்தோம்னா ஃபிஃப்த்து கொஷின் பார்த்தீங்கன்னா √8 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஃபிஃப்த்து கொஷின்னு √8 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ √8 வந்து நான் ஏற்கனவே ஆல்ரெடி 8 வந்து எப்படி எழுதியிருக்கோம், 2 × 2 × 2ன்னு எழுதியிருக்கோம். அதே √8னா ரூட் போட்டு √2 × √2 × √2. இப்போ அது புரியுதா இல்லையா? அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா √2 எத்தனை டைம் வருது, 3 டைம் வருதா? √2 வந்து எது வரும், 3 டைம் வருது. அப்போ 3 டைம் வரதுனால அதை எப்படி எழுதிக்கலாம், √2வை 3 டைம் வர்றதுனால எப்படி எழுதிக்கலாம், அதாவது என்னென்னா √2 பவர் 3 அப்படின்னு போட்டுக்கலாம். √2 பவர் 3 அப்படின்னு எழுதலாம். அப்போ √2 பவர் 3 அப்படின்னா இந்த √2வை எப்படி எழுதிடும், √2 அப்படின்னா என்ன அர்த்தம்னு இப்போ ஏற்கனவே போன கொஸ்டினில் பார்த்துருக்கோம், 1/2வா? அப்போ 2 பவர் 1/2 பவர் 3. இப்போ நீங்கள் சின்ன கிளாஸ்லேயே ஃபார்முலா பார்த்துருப்போம். அதாவது என்னென்னா நமக்கு சின்ன கிளாஸ்லேயே பார்த்தோம்னா a பவர் m இன்ட்டு a பவர் n. அதாவது என்னென்னா சின்ன கிளாஸ்லேயே ஃபார்முலா பார்த்துருப்போம். என்னென்னா இந்த பாரு இங்கே அந்த சிம்பிள் அதாவது சொல்லியிருப்பாங்க. அதாவது எக்ஸ் பவர் எம் பவர் 1/n அதை மாற்றி எழுதலாம் அல்லது மல்டிப்ளையும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நமக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து எப்படி எழுதலாம்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், √8 வந்து √2 × √2 × √2ன்னு எழுதலாம். அப்போ இது √2 3 டைம்னா √2 பவர் 3 அப்படின்னு எழுதிக்கலாம்னு சொல்லியிருக்கோம். அதாவது √2 அதாவது என்ன நமக்கு √2 பவர் 3 அப்படின்னு எழுதலாம். இப்போ இந்த √2க்கு பதிலாக 2 பவர் 1/2ன்னு போட்டாச்சு. 2 பவர் 1/2 பவர் 3ன்னா அப்போ இது ரெண்டும் 1/2வும் 3 மல்டிப்ளை. அதாவது இப்படி ஒரு ஃபார்முலா இருக்குது. அதாவது a பவர் m பவர் n அப்படின்னா என்ன ஃபார்முலானா a பவர் mn. அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 1/2வையும் 3யும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வந்துடும் நமக்கு, 3/2 அப்படின்னு வந்துடும். அப்போ இது 2 பவரில் எழுதணும்னா நமக்கு என்ன வந்துடும், 3/2 அப்படின்னு வந்துடும். அதுதான் வந்து பார்த்துருவேன். இதுதான் வந்து 2.16 எக்ஸாம்பிள்ஸோட ஆன்சர். இது சிம்பிளி தான், வேறு ஒன்றும் கிடையாது. கொடுத்துருக்கிற நம்பரை வந்து என்ன பண்ணணும், 2 பவராக கன்வெர்ட் பண்ணணும். வேறு ஒன்றும் கிடையாது, 2 பவராக கன்வெர்ட் பண்ணணும். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா எக்ஸாம்பிள் 2.17. எக்ஸாம்பிள் வந்து 2.17. அப்போ 2.17 வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2.17 பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு, ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் ஃபஸ்ட்டு கொஷின் வந்து 81 பவர் 5/4. செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா 64 பவர் -2/3. 64 பவர் -2/3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதில் ஃபஸ்ட்டு கொஷின் பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு கொஷின்னு 81 பவர் 5/4. 81 பவர் 5/4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கவனிக்கணும், இதுதான் முக்கியம். இப்போ பார்த்தோம்னா 81 பவர் 5/4னா என்ன அர்த்தம்னா 80, அதாவது 1/4, 5 விட்டுருங்க, 1/4 அப்படின்னு வந்தால் என்ன அர்த்தம், இந்த 81ஓட 4th ரூட் அப்படின்னு அர்த்தம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி அதாவது 81 பவர் 1/4 அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதாவது 81 √4 அப்படின்னு அர்த்தம். 4th ரூட் ஆஃப் 81 அப்படின்னு அர்த்தம். அப்போ 81 பவர் 1/4 எப்படி எழுதிக்கலாம், 4th ரூட் ஆஃப் 81. இந்த பவர் இருக்கனால ப்ராக்கெட் போட்டு 5 அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ அடுத்தது இப்போ 81 இருக்கா உள்ள, இந்த 81 நம்ம வந்து 81 வேறு மாதிரி எழுதலாம். எப்படி எழுதலாம்னா, இந்த 81 அப்படிங்கிறத வந்து அதாவது 81 வந்து நம்ம வந்து வேறு மாதிரி எழுதிக்கலாம். எப்படி எழுதலைன்னா, இந்த 81 வந்து இப்போ 3ஆல் டிவைட் பண்ணுறோம், என்ன வந்துடும் 27. மீண்டும் 3ஆல் டிவைட் பண்ணுறோம், என்ன வந்துடும் 9. அடுத்து 3ஆல் டிவைட் பண்ணோம்னா 3. அப்போ 3 × 3 × 3 × 3, அதாவது 3ஐ 4 டைம் மல்டிப்ளை பண்ணால் 81 வருது. அதனால் வந்து இந்த 81 பதிலாக என்னென்னு போட்டுக்கலாம், 3 பவர் 4. அப்போ 4th ரூட் ஆஃப் 3 பவர் 4 ஹோல் பவர் 5 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ கவனிங்க, 4th ரூட் 3 பவர் 4 ஆஃப் 4th ரூட் அப்படின்னு இருக்கா. அப்போ இப்போ கவனி, இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, அதாவது இதுக்கு என்ன 3 பவர் 4 4th ரூட்டுக்கு என்ன மீனிங்னா, இப்போ 3 பவர் 4 பவர் 1/4 அப்படின்னு அர்த்தம். இப்போ அது இல்லாமல் மேலே ஸ்கொயரில் வந்து 5 இருக்குது.
இப்போ இந்த 4ம் 4 என்ன நமக்கு கேன்சல் ஆகி என்ன மட்டும்தான் வரும் 3/5 அப்படின்னு மட்டும் வரும். அதான் இங்கே போட்டிருப்பாங்க 3/5. அப்போ 3/5னா என்ன அர்த்தம் 3யை 5 டைம் மல்டிப்ளை பண்ணும் 3 × 3 × 3 × 3 × 3ன்னு மல்டிப்ளை பண்ணால் என்ன வந்துடும் நமக்கு 243 அப்படின்னு வந்துடும். அப்போ அதனோட வேல்யூ வந்து என்ன நமக்கு 243 அப்படின்னு வந்துடும். அதே மாதிரி தான் செகண்ட் கொஷின். அதில் இந்த எக்ஸாம்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஷின் என்னென்னா நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க 64 -2/3 64 -2/3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதாவது நமக்கு வந்து என்னென்னா இந்த மாதிரி மைனஸில் இருந்துச்சுன்னா அதை வந்து 1 அப்படின்னு ப்ளஸில் எழுதிக்கலாம். 64/2/3 64 இந்த மாதிரி 2/3 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ கவனிங்க 64/2/3 அப்படின்னா நமக்கு 2வை விட்டுருங்க, அது பவரில் இருக்கும். 1/3னா கியூப் ரூட் அப்படின்னு அர்த்தம். 1/3னா கியூப் ரூட். இப்போ இதை எப்படி எழுதலாம்னா இப்போ 64/1/3 அப்படின்னா இந்த மாதிரி எழுதிக்கலாம். அதாவது 64/1/3னா அதை எப்படி எழுதிக்கலாம் இந்த மாதிரி கியூப் ரூட் ஆஃப் 64 அப்படின்னு எழுதலாம். அதை தான் இங்கே எழுதியிருப்பாங்க. ஒன்று புரியுதா இல்லையா? கியூப் ரூட் ஆஃப் 64 ஹோல் ஸ்கொயர். இப்போ அடுத்தது இப்போ கியூப் ரூட் ஆஃப் 64னா இப்போ கவனிங்க. இப்போ 64 வந்து எப்படி எழுதிக்கலாம் 64 வந்து இப்போ கவனிங்க இதுவும் அதே மாதிரி தான். இப்போ 64 வந்து ஃபஸ்ட்டு 4ஆல் டிவைட் பண்ணால் என்ன வந்துடும் 1 6 மறுபடியும் 4ஆல் பண்ணால் 4 வந்துடும். அப்போ 64 வந்து 4 × 4 × 4 அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ 64 வந்து எப்படி எழுதிக்கலாம். அப்போ இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் என்ன வரும்னா நமக்கு 1 என்னது கியூப் ரூட் ஆஃப் 4/³ ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். உனக்கு புரியுதா இல்லையா? அப்போ மீண்டும் எழுதுகிறப்ப என்ன வந்துடும் 1/4/3 அப்படின்னு இருக்கா 4/3 அப்படின்னு இருக்கா. அதை இப்போ எப்படி எழுதிக்கலாம் 4/3/1/3 ஹோல் ஸ்கொயர். இப்போ இந்த 3 என்ன நமக்கு கேன்சல் ஆகிரும். இப்போ மீதி என்ன இருக்கும் 4² மட்டும்தான் இருக்கும். 1/4² மட்டும்தான் இருக்கும். அப்போ அதனால தான் இங்கே வந்து 1/4² அப்படின்னு வந்துருச்சு. அப்போ 1/4² அப்படின்னா நமக்கு 1/4 × 4 என்ன வந்துடும் 1/16 அப்படின்னு வந்துடும். அப்போ 1/16 அப்படின்னு வந்துடும். இதுதான் வந்து நமக்கு வந்து அதனோட வேல்யூஸ். வேறு ஒன்றும் கிடையாது. அதாவது 5/4 அப்படின்னு வந்ததுன்னா மேலே இருக்கிறது வந்து பவரில் வரணும், கீழே இருக்கிறது வந்து ரூட்டில் வரணும். அதுதான் அதனோட மெயின் திங். அப்போ அந்த நம்பரையும் வந்து கண்டிப்பாக வந்து 4th ரூட்டனா அந்த நம்பரை 4 டைம் ஏதாவது நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறதா வரும். அதேமாரி இப்போ சப்போஸ் ரூட்டுக்குள்ளார 5 வந்துன்னா அந்த ரேடிகண்டோட வேல்யூ வந்து அதாவது 5 டைம் மல்டிப்ளை பண்ணால் வரும். அந்த மாதிரி வரும். இதுதான் வந்து நமக்கு வந்து இது வந்து வேறு ஒன்றும் கிடையாது. நமக்கு வந்து இந்த மாதிரி அதாவது எக்ஸ்பிரஸ் த ஃபாலோயிங் இன் தி ஃபார்ம் 2n அப்படின்னா இதையெல்லாம் வந்து என்ன 2 பவராக கன்வெர்ட் பண்ணிக்கணும். இதனோட வேல்யூ என்னன்னு கேட்டாங்கன்னா அதனோட வேல்யூ கால்குலேட் பண்ண அவ்வளோதான். இது வேறு ஒன்றுமே கிடையாது. அதேமாதிரி பாருங்கள், இங்கே பாருங்கள் இந்த பாக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதாவது பாக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க நமக்கு. அதாவது பாக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதாவது மீனிங் ஆஃப் x⁴n அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது என்னென்னா நமக்கு வந்து வேர் m and n ஆர் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு we interpret x⁴m/n either as the nth root either as the nth root of the mth power of x or as the mth power of the nth root of x அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வேறு ஒன்றும் கிடையாது. அதாவது x⁴m/n அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த m வந்து பவர்லேயே இருக்கும், m வந்து பவரில் இருக்கும், இந்த என்னங்கிறது அதுவும் பவரில் இருக்கும். 1/n மாற்றிக்கலாம். அல்லது இதை எப்படி அதாவது m/n இருந்தால் எப்படி எழுதலாம். அதாவது x⁴m பவர் 1/n எழுதிக்கலாம். x⁴1/n மேலே எழுதி பவர் m பின்னாடியும் எழுதிக்கலாம். அப்போ இது என்ன மீனிங், அதாவது நமக்கு வந்து இதுக்கு என்ன மீனிங்னா nth ரூட் ஆஃப் x⁴m. இதுக்கு என்ன மீனிங்னா இதுக்கும் nth ரூட் ஆஃப் x⁴m. ரெண்டுத்துக்கும் ஒரே மீனிங் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வேறு ஒன்றுமே கிடையாது நமக்கு. அவ்வளோதான். அதாவது இது முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதாவது நமக்கு இதில் என்ன தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு ரேடிகண்ட் அதாவது ரேடிக்கல் வேல்யூ ரேடிக்கல் நொட்டேஷனை பற்றி தான் இப்போ பார்த்தோம். இந்த ரேடிக்கல் நொட்டேஷனாக இதுதான் நமக்கு. அதாவது சப்போஸ் ஏதாவது ஒரு நம்பருக்கு ரூட் எடுக்கிறோம், ஒரு வேல்யூ வரும். அப்போ அந்த ரூட்டுக்குள்ளார இருக்கிறத
என்னென்னு சொல்லுவோம்னா இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதேமாரி ரூட்டுக்கு அதாவது எந்த ரூட்டாக இப்போ 4th ரூட்டுனா அதனோட இண்டெக்ஸ் வந்து 4, க்யூப் ரூட்டுனா அதனோட இண்டெக்ஸ் வந்து 3, ஸ்கொயர் ரூட்டுனா அதனோட இண்டெக்ஸ் வந்து 2, 5th ரூட்டுனா அதனோட இண்டெக்ஸ் வந்து 5. அதே ரூட்டுக்குள்ளார என்ன வேல்யூ இருக்கோ அதை வந்து என்னென்னு சொல்லுவோம், ரேடிகண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதை பற்றி தான் நம்ம வந்து பார்த்தோம். வேறு ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேட்டுக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட், இந்த எக்ஸாம்பிள் 2 சம்மையும் நோட்டில் காப்பி பண்ணிவிட்டு நாளைக்கு இதை போட்டு காட்டணும். இதான் வந்து இன்றைக்கி ஒர்க்கு. ஓகே, தேங்க்யூ.